வணக்கம். இந்த விரிவான பார்வைக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஆனா சரியா புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதுதான் நலம். நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகள்ல இருந்து ஆரோக்கியம்னா என்ன, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அறிவு எப்படிப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த உரை பகுதிகள் பாத்தீங்கன்னா உடல் நலத்தை ஒரு மாதிரி வேற கோணத்துல பாக்குது. நம்ம இப்போலாம் வெளித்தோற்றத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஆனா இது உடம்போட உள் இயக்கம், அதோட ஞானம், இதையெல்லாம் பத்தி பேசுது. இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, சும்மா சிக்ஸ் பேக்கு கட்டுமஸ்தான உடம்பு அதுக்கெல்லாம் அந்தாண்ட உண்மையான ஆரோக்கியம்னா என்ன, நம்ம உடம்பு அதோட தேவைகளை, அதோட நலத்தை எப்படி நமக்கு சொல்லுது, அது நம்ம கிட்ட எப்படி பேசிட்டே இருக்கு, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க, உண்மையான ஆரோக்கியம் ஜிம்ல வர்றதுலயோ இல்ல ஒல்லியா இருக்கிறதுலயோ இல்லனா அப்புறம் எதுல இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்விதானே. நலமே பலம் அப்படின்னு ஒரு பழமொழியோட நம்ம குறிப்புகள் ஆரம்பிக்குது. நலம்னா சும்மா நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, அது நம்ம உடம்போட ஒரு முழுமையான, ஒரு சமநிலையான நிலை அப்படின்னு இந்த குறிப்புகள் நல்லா அழுத்தி சொல்லுது. இது வெறும் உடம்ப வலிமையை பத்தி மட்டும் இல்ல இல்லையா? இதுல இன்னும் ஏதோ ஆழமா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்க தான் விஷயமே இருக்கு. நம்ம ஆதார குறிப்புகள்ல சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பொதுவா நினைக்கிற வெளித்தோற்றம் இருக்குல்ல, அது ஒரு கட்டுமஸ்தான உடம்பா இருக்கலாம், இல்ல ஒல்லியான தோற்றமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது மட்டுமே உண்மையான ஆரோக்கியத்தோட அடையாளம் இல்ல. உண்மையான நலங்கிறது நம்ம உடம்புக்கு உள்ள நடக்கிற 1000 விஷயங்களோட கூட்டு செயல்பாடு தான். நம்ம உறுப்புகள் எப்படி இருக்கு, செல்கள் ஆரோக்கியமா இருக்கா, கழிவு எப்படி வெளியே போகுது, சக்தி எப்படி உருவாகுது, இந்த உள் இயக்கங்கள்லாம் சரியா ஒரு சீரா நடக்குதா, அதான் முக்கியம். அந்த குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இந்த உண்மையான உடல் நலம் அது இயற்கையானது, அதை நம்ம கிட்ட இயல்பா இருக்க வேண்டிய ஒண்ணு, ஒரு விதத்துல நிரந்தரமானதுன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த வெளித்தோற்றம் இருக்கே, அது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, வயசுக்கு ஏத்த மாதிரி, நம்ம முயற்சிக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால தான் அது தற்காலிகம், சில சமயம் உண்மையை மறைக்கிற ஒரு பொய்த்தோற்றம்னு இந்த குறிப்புகள்ல சொல்றாங்க. ஓ, இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ உண்மையான நலத்தை புரிஞ்சுக்க, நம்ம உடம்போட மொழிய, அதோட சிக்னல்ஸ கவனிக்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தோணுது. இங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான வேறுபாடு சொல்றாங்க. வெளிய தெரியறத, அதாவது தோற்றத்தை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது, இல்ல ஒரு பிரச்சனைக்கு பேர் வைக்கிறது, இது விஞ்ஞானம் அப்படின்னும். ஆனா அந்த தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை உண்மைய அறிஞ்சு உணர்ந்து அதை ஏத்துக்கிறது அறிவியல் அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை சொல்றாங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. விஞ்ஞானம் அறிவியல் ரெண்டும் ஒண்ணுதானேன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இங்க வேற மாதிரி சொல்றாங்க. நாம பெரும்பாலும் இந்த விஞ்ஞான மனநிலைக்கே, அதாவது அறிகுறிகளுக்கு பேர் வச்சு அந்த அறிகுறிய மட்டும் சரி பண்ற வழிக்கே தள்ளப்பட்டிருக்கோன்னு சொல்றாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நல்ல கேள்வி இது. இந்த குறிப்புகள் படி பாத்தீங்கன்னா, விஞ்ஞானம் பெரும்பாலும் வெளியே தெரியறத வச்சு பகுத்தறிஞ்சு வகைப்படுத்தி பேர் வைக்கிறதோட நின்னுடுது. எப்படின்னா, ஒருத்தருக்கு தும்மல் வந்தா டஸ்ட் அலர்ஜின்னு பேர் வைக்குது, காய்ச்சல் வந்தா வைரல் ஃபீவருங்குது. இது அந்த நிலைமைக்கு ஒரு லேபிள் கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனா அறிவியல்னு இந்த குறிப்புகள் சொல்றத அந்த நிகழ்வோட ஆழத்துக்கு போய் ஏன்னு கேக்குது. ஏன் தும்மல் வருது, அதோட உண்மையான நோக்கம் என்ன, ஏன் காய்ச்சல் வருது, உடம்பு ஏன் சூடாகுது, இப்படி அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற உடம்போட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இயற்கையான செயல்பாட்டை மதிக்கிறது தான் அறிவியல்னு இந்த மூலம் சொல்லுது. நாம பெரும்பாலும் அறிகுறிகளை, சிம்டம்ஸை ஒரு நோயா பார்க்குறோம். ஆனா அந்த மூலத்தோட பார்வைப்படி பல அறிகுறிகள் நோயே இல்லை. அது உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க இல்ல பாதுகாத்துக்க செய்யற முயற்சி. இந்த விஞ்ஞான பார்வை அந்த முயற்சிகளை அடக்க பாக்குது. ஆனா அறிவியல் பார்வை அந்த முயற்சிகளுக்கு உதவ பார்க்கும், இல்லனா குறைஞ்சபட்சம் குறுக்கிடாமல். புரியுது புரியுது. அப்போ விஞ்ஞானம் மேலோட்டமா பாக்குது, அறிவியல் மூல காரணத்தையும் உடம்போட நோக்கத்தையும் புரிஞ்சுக்க முயற்சிக்குது. நாம பெரும்பாலும் முதல் அப்ரோச்லயே நின்னுடுறோம். கரெக்ட், சரியா சொன்னீங்க. அதோட நம்ம முழுமையான நலத்துக்கு இயற்கையோட திரும்பவும் இணைஞ்ச அந்த அறிவியல் பாதைக்கு திரும்ப வேண்டியது அவசியம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இயற்கைங்கிறது ஏதோ தாறுமாறா கண்டபடி நடக்கிற விஷயங்களோட தொகுப்பு இல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான, ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒழுங்கோட, ஒரு தாளத்தோட இயங்குற ஒரு பெரிய இயக்கம்.
இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொன்றும், கிரகங்கள் சுத்துறதுல இருந்து பருவம் மாறுறது வரைக்கும், ஒரு செடி வளர்றதுல இருந்து ஒரு செல் பிரியற வரைக்கும் எல்லாமே ஒரு நியதிக்கு உட்பட்டு தான் நடக்குது. நம்ம உடம்பும் இந்த இயற்கையோட ஒரு பகுதி தான். அதுவும் அதே மாதிரி ஒரு உள்ளார்ந்த ஒழுங்கோட அறிவோட இயங்குது. நம்ம முன்னோர்கள் பலர், அவங்களுக்கு இயற்கையோட இந்த இயக்கத்தை பத்தி ஆழமான புரிதல் இருந்திருக்கு. அவங்க இயற்கையை நல்லா கவனிச்சாங்க, அதோட மொழிய புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அறிவை அவங்க ஆரோக்கியமா வாழ பயன்படுத்தினாங்க. அவங்க ஏதோ செயற்கையா புதுசா கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிகளா, சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல. இயற்கையோட ரகசியங்களை உணர்ந்த, அதோட தத்துவங்களை புரிஞ்ச அறிவியலாளர்களா இருந்திருக்காங்கன்னு இந்த மூலம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுது. இது யோசிக்க வைக்குது. நம்ம இயற்கையை விட்டு எவ்ளோ தூரம் வந்துட்டோம். இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இயற்கை தவறு செய்யாதுன்னு ஒரு அடிப்படை பாடம் சொல்றாங்க இந்த குறிப்புகள்ல. அதாவது இயற்கையோட செயல்பாடுகள்ல ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. அது பாட்டுக்கு குழப்பமா இயங்காது. இதையே இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு உடல் தவறு செய்யாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்போட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அது நம்ம நல்லதுக்கு தான் செய்யுது. இது கேட்கும்போதே ஒரு பெரிய நம்பிக்கை வருது இல்லையா? அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடும் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட விஷால தன்மையை புரிஞ்சுக்கிட்டு, அது வழியா நம்ம உடம்போட நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா, நமக்கு ரொம்ப பக்கத்துல நம்ம டெய்லி உணர்ற நம்ம உடம்போட செயல்பாடுகள் மூலமா இயற்கையோட இந்த தவறு செய்யாத தத்துவத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது சுலபம்னு ஒரு நல்ல ஐடியா சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பார்வை. இது ஒரு பெரிய படத்தோட சேர்த்து பார்த்தா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற ரொம்ப சாதாரண விஷயங்கள்லயே இந்த உடல் தவறு செய்யாதுங்கிற தத்துவத்தை நாம பார்க்கலாம். தும்மல் உதாரணத்தையே எடுத்துக்குவோம். நம்ம குறிப்புகள்லயே அது அழகா சொல்லியிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் தூசி இருக்கிற இடத்துக்கு போனா, இல்ல புகை, நெடி மாதிரி உடம்புக்கு ஒத்துக்காத ஒண்ணு பக்கத்துல போனா உடனே தும்மல் வருது. இப்போதைய விஞ்ஞான பார்வை இது டஸ்ட் அலர்ஜி, ஸ்மோக் அலர்ஜின்னு ஏதோ ஒரு ஒவ்வாமைன்னு பேர் வச்சு அதுக்கு காரணம் தேடுது. ஆனா அந்த அறிவியல் பார்வையில யோசிச்சு பாருங்க, ஏன் தும்மல் வருது? அந்த தூசியோ புகையோ மூக்குள்ள விடுறது உடம்புக்கு நல்லதா, இல்ல அத உடனே வெளியே தள்ளுறது நல்லதான்னு கேட்டா, கண்டிப்பா வெளியே தள்ளுறது தான் நல்லது. மிகச்சரி. உடம்பு தனக்கு கெடுதல் செய்யக்கூடிய இல்ல தேவையில்லாத ஒரு பொருள், தூசி, புகை, கிருமி சுவாசப்பாதைக்குள்ள நுழையறத உணர்ந்த அடுத்த கணமே, ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாம அதை ரொம்ப பலமா அழுத்தமா வெளியே தள்ளுற ஒரு வேலை தான் தும்மல். இது உடம்போட ஒரு அற்புதமான பாதுகாப்பு வினை, ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். உடம்பு எப்போதுமே தனக்கு கெடுதல் தரக்கூடிய ஒன்ன உள்ள விட முயற்சி பண்ணாது. உள்ள வந்துட்டாவும் அதை வெளியேற்றுற சக்தி அதுக்கு இயல்பாவே இருக்கு. இதுதான் உடல் தவறு செய்யாதுங்கிறதுக்கு ஒரு நேரடியான சிம்பிளான உதாரணம். உடல் அந்த தூசிய தவறுதலா உள்ள விட்டுட்டு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு தும்புறதில்ல. அது உள்ள நுழையறத உணர்ந்து இது ஆபத்துன்னு தெரிஞ்சு சரியான எதிர்வினைய செய்யுது. அப்போ தும்மலா ஒரு தொந்தரவா பார்க்காம உடம்ப தன்னை தானே பாதுகாத்துக்கிற ஒரு வேலையா பார்க்கணும்னு இந்த மூலம் சொல்லுது. இது தும்மலுக்கு மட்டும்தானா இல்ல மத்த உடல் அறிகுறிகளுக்கும் பொருந்துமா? உதாரணத்துக்கு காய்ச்சல். நாம பொதுவா காய்ச்சல்னாலே பயந்துடுறோம், உடனே அதை குறைக்க மாத்திரை தேடுறோம். இது விஞ்ஞான பார்வை. இந்த மூலத்தோட அறிவியல் பார்வை காய்ச்சல் எப்படி பாக்குது? நல்ல கேள்வி. தும்மல் மாதிரியே காய்ச்சலும் உடல் தவறு செய்யாதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம்னு இந்த மூலம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. காய்ச்சல்ங்கிறது ஒரு நோயே இல்ல, அது உடல் நோயை எதிர்த்து போராடுற ஒரு வழி. நம்ம உடம்புல நோய்க்கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் மாதிரி நுழையும் போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்தோட ஒரு பகுதியா உடம்பு தன்னோட டெம்பரேச்சரை கொஞ்சம் ஏத்துக்குது. ஏன்? ஏன்னா நிறைய கிருமிகள் சாதாரண பாடி டெம்பரேச்சர்ல நல்லா வளரும். ஆனா கொஞ்சம் சூடு ஏறினா அதால தாக்கு பிடிக்க முடியாது, அதோட வளர்ச்சி நிற்கும். அதோட சூடு ஏறும்போது நம்ம நோய் எதிர்ப்பு செல்களோட வேலையும் சுறுசுறுப்பாகும். ஆக காய்ச்சல்ங்கிறது உடல் தன்னைத்தானே சரி செஞ்சிக்க, கிருமிகளை அழிக்க எடுக்கிற ஒரு சரியான தேவையான நடவடிக்கை. ஆனா நாமும் விஞ்ஞான பார்வையில காய்ச்சலை ஒரு எதிரியா பார்த்து உடனே அதை அடக்க பார்க்கறோம். இது உடம்போட இயற்கையான குணமாக்கும் முயற்சிக்கு தடை போடுற மாதிரி அப்படின்னு இந்த மூலம் சொல்லலாம். இது சுத்தமா வேற மாதிரி இருக்கே. தும்மல், காய்ச்சல் மாதிரி வேற ஏதாவது உதாரணங்கள் இருக்கா இந்த மூலத்துல? ஒருவேளை வலியையும் நாம உடனே போக்கத்தானே பாக்குறோம். வலிய பத்தியும் இதே மாதிரி ஒரு பார்வை இருக்கலாம். வலிங்கிறது உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான வார்னிங் சிக்னல். உடம்புல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, அதை கவனி அப்படின்னு நமக்கு சொல்ற ஒரு மொழிதான் வலி. எப்படின்னா, கையில அடிபட்டா வலிக்குது. அந்த வலி இல்லைன்னா கையில அடிபட்டதே நமக்கு தெரியாது. நாம பாட்டுக்கு அதே கையால வேலை செஞ்சு பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடுவோம்.
வலி இருக்கிறதால தான் நாம் அந்த இடத்த பாதுகாக்கிறோம், அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறோம், அது குணமாக அனுமதிக்கிறோம். ஆக வலியும் கூட உடம்பு தப்பா உருவாக்கல. அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை, ஒரு கம்யூனிகேஷன். அதை வெறும் தொந்தரமா பார்த்து பெயின் கில்லர் போட்டு மூடி மறைக்கிறது, கார்ல இன்ஜின் செக் லைட் எரிஞ்சா அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி. மூல பிரச்சனை தீராது. கேட்கும் போதே பிரமிப்பா இருக்கு. அப்போ நம்ம உடம்பு தன்னைத்தானே பாதுகாத்துக்கவும் தேவைப்பட்டா சரி செஞ்சுக்கவும் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான உள்ளேயே இருக்கிற ஒரு அறிவும் கட்டமைப்பும் வச்சிருக்குன்னு தெளிவா புரியுது. ஆனா நாம தான் இயற்கையோட இந்த வேலைகளை, இந்த மொழிய சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம விஞ்ஞான மனநிலையில சிம்டம்ஸ பார்த்து பயந்து அதை உடனே நிறுத்த இல்ல அடக்க முயற்சி பண்றோம். இது உடம்போட இயற்கையான ஆரோக்கிய முயற்சிக்கு எதிரா போற மாதிரி இருக்கே. அதோட முக்கியமான சாராம்சமே அதுதான். நீங்க நல்ல ஆழமா கவனிச்சீங்கன்னா, உடம்போட ஒவ்வொரு செயலும், அது தும்மலா இருக்கலாம், இருமலா இருக்கலாம், காய்ச்சலா இருக்கலாம், வாந்தியா பேதியா இருக்கலாம், வலியா இருக்கலாம், இல்ல வேற எந்த அறிகுறியா வேணா இருக்கலாம், அது நம்மளோட நீண்ட கால நலனை மனசுல வச்சுதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே உடம்பு செய்யற தப்பு இல்ல. மாறா உடம்பு தன்னை சரி செஞ்சுக்க, கழிவை வெளியேத்த இல்ல ஆபத்தை தவிர்க்க எடுக்கிற முயற்சி. தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற, தன்னைத்தானே குணப்படுத்துக்கிற ஒரு அற்புதமான உள்ளார்ந்த அறிவும் சக்தியும் கட்டமைப்பும் நம்ம உடம்புக்கு இருக்குன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இயற்கையான செயல்பாட்டை மதிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ண கத்துக்கிறது தான், அதை எதிர்த்து சண்டை போடுறதை விட. ஆஹா, இந்த விரிவான ஆழமான கலந்துரையாடல்ல இருந்து நாம என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல, உண்மையான நலம்ங்கிறது, ஆரோக்கியங்கிறது வெளித்தோற்றத்துல இல்ல, அது உள்ளேருந்து வர்றது. நம்ம உடம்போட உள் இயக்கங்கள் சீரா சமநிலையா இருக்கிறதுல இருக்கு. ரெண்டாவது, நம்ம உடம்பு வெறும் மெஷின் இல்ல, அதுக்கு அறிவு இருக்கு. அது பல சிக்னல்கள், அறிகுறிகள் மூலியமா நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கு. அதோட தேவைகளை, அதோட நிலைமைய, அது செய்யற சரிப்படுத்தும் வேலைகளை நமக்கு சொல்ல முயற்சிக்குது. மூணாவது, ஒரு ரொம்ப முக்கியமான பாடம். இயற்கையும் சரி, அதோட ஒரு பகுதியான நம்ம உடம்பும் சரி, அதுங்க ஒரு உள்ளார்ந்த அறிவோட, ஒரு ஒழுங்கோட செயல்படுது. அதுங்க அடிப்படையில தவறு செய்யறதில்ல. அதோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அது பெரும்பாலும் நம்ம நல்லதுக்கே. இந்த புரிதல் உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இனி உங்க உடம்போட சிக்னல்ஸ, அது ஒரு சாதாரண தும்மலா இருக்கலாம், லேசான தலைவலியா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு அறிகுறியா இருக்கலாம், நீங்க எப்படி பாப்பீங்க? அதையெல்லாம் எதிரியா தொந்தரவா பார்த்து உடனே அடக்கணும் மறைக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு, என் உடம்பு இப்ப என்ன சொல்ல வருது, எதை சரி செய்ய பாக்குது, இதுக்கு நான் எப்படி உதவலாம் அப்படின்னு கவனிக்கிறதோட முக்கியத்துவத்தை இது உணர்த்துது இல்லையா? இது நம்ம உடம்போட நமக்கு இருக்கிற உறவையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பார்வை. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஒவ்வொரு அறிகுறிக்கு பின்னாடியும் இருக்கிற உடம்போட நோக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது நம்ம ஆரோக்கிய பயணத்துல ஒரு புது வழியை திறக்கும் இல்லையா? நிச்சயமா, இது நம்மள நாமளே கவனிக்கிற விதத்தையே மாத்திடும். சரி, இது வரைக்கும் நம்ம பேசினத வச்சு உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி உடம்ப இயல்பாவே நலத்தை பாத்துக்குவோம், தனக்கு வர்ற கெடுதல்களை தானே கண்டுபிடிச்சு வெளியேத்தவும், தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவும் அதுக்கு தெரியும். அதாவது உடல் தவறு செய்யாதுங்கிற தத்துவத்தை நம்ம ஏத்துக்கிட்டா ஒரு குழப்பமான கேள்வி வருது. சில உடல்நல பிரச்சனைகள் மட்டும் ஏன் ரொம்ப நாளா நாள்பட்ட நோயா, கிரானிக் டிசீசஸா நீடிக்குது? உதாரணத்துக்கு சர்க்கரை நோய், பிபி, ஆஸ்துமா மாதிரி. உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் சக்தி அதுக்கு இருக்குன்னா, இந்த நாள்பட்ட பிரச்சனைகள் எப்படி உருவாகுது? உடம்போட இந்த இயற்கையான சுய சீரமைப்பு, குணமாக்கும் வேலையை எது தடுக்கலாம், எது தொடர்ந்து குறுக்கிடலாம்? இது இந்த குறிப்புகளை வச்சு நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒருவேளை நம்ம வாழ்க்கை முறையோ, இல்ல சாப்பாட்டு பழக்கமோ, மன அழுத்தமோ, இல்ல வேற ஏதோ ஒண்ணு உடம்போட இந்த இயற்கையான சமநிலைய தொடர்ந்து கெடுக்குதா? இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சு நலம் மற்றும் உடலின் இயற்கை அறிவு பத்தின இந்த வித்தியாசமான, அதே சமயம் முக்கியமான கருத்துக்களை பத்தி எங்களோட சேர்ந்து சிந்திச்ச உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி.